அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 37:4 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். மனமகிழ்ச்சியாக இருங்கள். 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. ஆண்டவர் இன்னைக்கு திருசபைக்கு சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம். ஆமீன். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி வேணும். எங்கே மனமகிழ்ச்சி இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் தான் மனமகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு மனமகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், மன நிறைவு வேணும்னா நம்ம எங்கே போனோம்? அவர் சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. ஆமே, அவர் சமூகத்தில் இருக்கிறது, சத்தியத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே நாம் அனுபவிக்கும் போது நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தையிலும் சத்தியத்திலும் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தரும் சத்தியமும் வேறு வேறு அல்ல. அவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது மனமகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் தேவன் நிரப்ப விரும்புகிறார். ஆகினால் தான் சொல்லுகிறார், உன் இருதயம் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள செய்வார். அப்போ ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக இருந்தாலே ஆண்டவர் உண்மையாக நேசித்தாலே எப்படி இருக்கும்? நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி வரும், தானாகவே மகிழ்ச்சி வரும். நீ இருதயத்தில் வேண்டுதல் விருப்பத்தை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணி தோற்று போனாங்க. ஆனால் இந்த வேத வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நீ ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து பாரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை கூட என்ன பண்ணுவார்? அருள செய்வார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நிறைய வேண்டுதல் இருக்குது, மனசில் ஆசைப்படுவாங்க, ஆனால் அது வேண்டுதல் கூட செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தருவார். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதை கர்த்தர் தருவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விருப்பங்கள் இருக்கிறது பாருங்க. நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும் விருப்பம், நிறைய பேர் இன்ஜினியர் ஆகணும் விருப்பம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் விருப்பம், நல்ல வீடு கட்டணும்னு விருப்பம், நல்ல தொழிலில் இருக்கணும், நல்ல பணக்காரனாக வசதியாக இருக்கணும்னு விருப்பம், காரு பங்களா வாங்கணுன்ட்டு விருப்பம். ஆனால் இந்த விருப்பங்கள்லாம் உனக்கு இருக்கலாம். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த விருப்பங்கள் தானாக நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமே, உன் தேவையிலெல்லாம் சந்திக்கக்கூடிய தேவன். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி என்ன பண்ணுவோம்? நல்ல ஔஷதம்னா நல்ல மருந்து. சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. யார்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தாலே இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே, நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சி வரும்போது ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்கிற வார்த்தையிலே மனமகிழ்ச்சி என்கிற மேன்மை சொல்ல, இன்பம், பூரிப்பு என்கிற கிரேக்க மொழியில பதங்களை சொல்லுது. என்னென்ன சொல்லுது? மேன்மை, இன்பம், பூரிப்பு என்கிற மனமகிழ்ச்சி என்ற அர்த்தத்தை சொல்லுது பாருங்க. அப்போ தேவனிடத்தில் எப்படி இருக்குமா? மேன்மையாக இருக்க முடியும், இன்பமாக இருக்க முடியும், பூரிப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்பத்தையும் பரிபூர்ணத்தையும் நாம் பெறுகிறவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இருதயத்திலே ஆண்டவர் மனமகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். எது உன் சந்தோஷம்? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தவிர மற்ற எல்லாம் நமக்கு சந்தோஷமா தெரியுது. எது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இன்னைக்கு தெரியுது? நிறைய பேருக்கு பணம், நிறைய பேருக்கு வேலை, நிறைய பேருக்கு, சில பேருக்கு பிள்ளைகள், சிலருக்கு கணவர்கள், சில பேருக்கு மனைவிகள். அது என்ன பண்ணுது? ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அவர்களுக்கு முக்கியமாக இருந்தாலும் இவைகளெல்லாம் நிரந்தர சந்தோஷம் இல்லை. பணமோ வேலையோ எதுவுமே நிரந்தரம் இல்லை பாருங்க. கணவனோ மனைவியோ எல்லாரும் ஒரு நாள் பணமாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடும், வீடாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடும், தொழிலாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போயிடும், நம்முடைய ஜீவனாக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம அதை விட்டுட்டு தான் போகணும். ஆமென், அல்லேலூயா. அப்போது எது நிரந்தரம்? எது நிரந்தரம் கேட்டால் தேவ சமூகம் தான் நிரந்தரம். தேவன் தருகிற சந்தோஷம் தான் நிரந்தரம். அந்த சந்தோஷம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிரந்தரமான சந்தோஷத்தை தரக்கூடியவர் யார்?
மனமகிழ்ச்சியை தரக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார், கவலைப்படாது, ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க என்று சொன்னார். ஆகாயத்து பறவையிலே பாருங்க, காகங்களை கவனித்து பாருங்க, அது ஒன்றும் விதைக்கிறது இல்லை, ஒன்றும் என்ன பண்ணதில்லை, அறுவடை செய்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளுக்கு நான் பிழைப்புடுகிறேன். ஆனால் மனுஷன், விசேஷித்த குணம் படைத்த உன்னை நான் படைத்திருக்கிறேன், உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்று இயேசு சொன்னார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள், எல்லாவற்றையும் சோத்திரத்தினால், ஜெபத்தினால், வேண்டுதலினால் தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அது இல்லையே, இது இல்லையே, இது தரலையா, அது தரலையா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க அந்த அவங்க பொல்லாதவனாக இருக்காங்க, இவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே என்றுலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும்ட்டு தாவீது சங்கீதத்தில் மேலே உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இது யாரை குறித்து சொல்றாரு பாருங்களேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. யாரை குறித்து எரிச்சல் அடையக்கூடாதான்? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. துன்மார்க்கன் ஆசீர்வாதமா இருக்கிறான், பொல்லாதவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவன் வாழ்க்கையை குறித்து நீ என்ன பண்ணாதே? எரிச்சல் அடையாதே. துன்மார்க்கனை குறித்து, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இன்னைக்கு நம்ம பார்த்தா பொல்லாதவர்களை பார்த்தா எரிச்சல் வரதான் செய்யுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவனை பார்த்தா சந்தோஷமா வரும் நம்மளுக்கு. ஒரு துன்மார்க்கனை பார்த்து, பொல்லாதவனை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரனை பார்த்து சந்தோஷமா வரும் நம்மளுக்கு. மனிதனாக இருந்தால் என்ன வரும் அவனுக்கு பார்த்து? எரிச்சல் தான் வரும் அவன் மேலே. அவன் நல்லா இருக்கிறான்னா, அவன் அநியாயமாக வட்டி வாங்கி, அநியாயமாக யாரையும் நிலத்தை ஏமாற்றி அபகரித்து எதையாவது ஒரு காரியத்தை, அநியாயமான காரியத்தை செய்தால் அவனை பார்த்து யாருக்கு சந்தோஷம் வரும்? சந்தோஷம் வராது. அதனால தான் சொல்கிறாரு, பொல்லாத குறித்து எச்சரிக்கையாரு, எரிச்சல் அடையாதே. பொல்லாத குறித்து என்ன பண்ணாத? எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு, நீதிக்கு பதிலாக, நியாயத்துக்கு பதிலாக அவர் நியாயக்கேடுகள் செய்வார்கள். கேடு செய்கிற புத்தி நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுலேயே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வசனங்களை ஃபுல்லாக எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். 37 சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதும் எனக்கு வாக்குத்தத்தமான சங்கீதம் என்று நான் இன்ன வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு சோறு வரும்போது, மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நல்லா உற்சாகமாக இருக்கும்போது இந்த சங்கீதத்தை நான் வாசிப்பேன், எப்பயுமே வாசிப்பேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை சொல்லுவது, பொல்லாதவர்களை குறித்து என்ன பண்ணாத? எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்களே பொறாமை கொள்ளாதே. அநியாயமாக காரியங்களை செய்கிறாங்களே, அவளை பார்த்து நீ என்ன பண்ணாதே? பொறாமைப்படாதே. ஏன்னா உன் சுபாவத்தை நீ மாற்றிக்காதேன்றார். அல்லேலூயா. அவங்களாம் அப்படியாப்பட்டவங்க தான். அவங்களுக்காக உன் சுபாவத்தை என்ன பண்ணாத? மாற்றாதே. அப்படி எரிச்சலும் பொல்லாப்பும் உனக்கு வரும்போது உன் இருதயம் என்ன பண்ணுது? கெட்டு போயிடும். அவங்க அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், அவங்க மேலே ஏன் பொறாமப்படுற? பொறாமப்படாதே, எச்சரிக்கையாரு. ஆமாம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? நல்ல இருதயமாக இருக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார். அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு போகும். நீ ஏன் அவங்க மேலே பொறாமப்படாத இருப்பா? அவங்களுடைய வாழ்நாள் கொஞ்சம்தான் அப்படின்றார். கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க. பொல்லாதவர் குறித்து ஏன் எரிச்சல் அடைகிற? அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும். பொல்லாதவங்க எச்சரிக்கையாக இருங்க. அவங்கள குறித்து அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க? அறுப்புண்டு போவார்கள், பசும் புல்லை போல வாடி போவார்கள். அவங்க வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை ஒரு நாளில், ஒரே ஒரு நாளில் அழிஞ்சிடும். அதனால் அவங்க மேலே எரிச்சல் அடையாது. கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. இந்த பொல்லாதவர்கள் கூட எதை சொல்கிறாரு? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. கர்த்தரை நம்பி என்ன பண்ணு? நன்மை செய். ஏன்னா நன்மை செய்தால் பலன் உண்டு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ? அல்லேலூயா. பொல்லாப்பு செய்தால் தண்டனை, ஆனால் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். ஆகினாலே நீ மனமகிழ்ச்சியாக இரு. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ நீ நன்மை செய்தா தேசத்தில் நீ என்ன இருப்ப? மேய்ந்து கொள்வ. தேசத்தில் நீ நல்லா இருக்க முடியும். ஆமே. மனமகிழ்ச்சியாக இருக்க தெரிஞ்சுக்கணும். மனமகிழ்ச்சி எப்படி வரும்னா, பொல்லாதவர்களை பார்த்தா எரிச்சல் வரக்கூடாது. அக்கிரமம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், நியாயக்கேடு செய்கிறான்னா அவன் மேலே பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. மனசை என்ன பண்ணணும்? கல்லாய்க்கின்னு அவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யட்டும், ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த வலி எப்படியாப்பட்ட வலி தெரியுமா? சிலுவையில் அறையப்படுகிற வலி எப்படி தெரியுமா? அவன் நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தாங்கி கொள்கிற சக்தி இருக்குதே, கஷ்டமாக தான் இருக்கும். இவன் இப்படி பண்ணுறானே, அநியாயம் பண்ணுறானே, நம்ம நினச்சா போய் அவன் நம்மளுடைய சரீர பலத்தினால் போய் அடிக்கலாம். ஆனால் அவன் மேலே நான் என்ன பண்ணல, ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு பலவீனனாக இருக்கிறோம். சத்தியத்தில்
சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியதுனால பலவீனம் அடைந்தோம். அல்லேலூயா. மாம்சத்திலே பலனுள்ளவர்களாக இருக்கிறது காட்டிலும் சத்தியத்திலே பலவீனமாக இருக்கணும். ஏன்னா சத்தியத்தை கீழ்ப்படிகிற பலவீனம் நமக்கு தேவை. இதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதெல்லாம் உனக்கு அருளை செய்வார். மனமகிழ்ச்சி வேணும். அவர் என்ன பண்ணுவாராம்? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ என்ன வழியை தேர்ந்தெடுக்கிற என்பதை ஒப்புவி. அவர் என்ன பண்ணுவாராம்? உன்மேல் அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரை காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு. அல்லேலூயா. உன் காரியத்தை யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? ஒப்புவிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன செய்ய போறீங்களோ அதை என்ன பண்ணணுமா? கர்த்தரிடத்தை சொல்லணும். சொல்லிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்கன்னா, ஆண்டவரை நான் இதை செய்யலான்னு நான் நினைக்கிறேன், இந்த வருஷத்தில் நான் திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டலான்னு நினைக்கிறேன், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பது. திட்டம் போட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். தாவீது தன் காரியத்தை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தினான். அல்லேலூயா. நீ நானும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். இந்த காரியத்தை நான் செய்யலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே சொல்லினா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்யலாம் செய்யக்கூடாது என்று உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. நீ மனமகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. நீ ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயம் அந்த ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே என்று மனமகிழ்ச்சியால் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணி 4 வருஷம் 5 வருஷமாக நான் என்ன பண்ணேன்? சோத்திரம் பண்ணுறேன். ஒரு பைசாவும் கிடையாது. இப்போ மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன நடக்குது? ஒரு காரியத்தில் நேரம் வரும்போது அது காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எதுவும் நமக்கு தேவையானது இல்லைங்க. கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதுமானது. அவரே ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார், நம்மை பூர்ணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி தேவை. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிச்சிங்களா? ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. நான் இதை செய்ய போகிறேன் ஆண்டவரே ஒப்புவிக்கணும். இந்த காரியத்தை நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். முன்னாடி நம்ம தீர்மானம் எடுக்கிற காரியங்களை நம்ம மனசில் நிறைய விருப்பங்களை ஆண்டவர் தராரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அந்த வழியிலே போனால் அது காரியம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காத போயிடுமோ, அது கேடு வருமோ எனக்கு தெரியாது. இந்த வழியில் நான் போகலாமா, இந்த பிஸ்னஸை நான் செய்யலாமா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் இருக்கலாமா, இந்த இடத்துல பேசலாமா என்று ஒப்புவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. திருமணம் பண்ணுற கூட அந்த திருமணத்தை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணும். பாருங்க, இவங்க தான் எனக்கு ஏற்ற ஜோடி தானா, கர்த்தர் நீ தான், இவர்கள் தான் என்னை வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. அது கூட ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கை வாழ்வது பெரிய கடலில் அலையில் போய் சிக்கிக்கின புயலில் போய் சிக்கின வாழ்க்கை வாழ வேண்டியத சூழ்நிலை வந்துடும். எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை கர்த்தரிடத்தில் கேட்காம எடுக்கும்போது, தேவனிடத்தில் விசாரிக்காமல் எடுக்கும்போது, முடிவுகளை எடுக்கும்போது நம்ம தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு சரியான வழிகாட்டி, சரியான ஆலோசனை கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம் சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்கணும். எதை தேர்ந்தெடுக்கணும் என்பதை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வழிகளை நீங்கள் ஒப்புவிச்சாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. உன் காரியம் வாய்க்கணும்னா, வெற்றி அடையணும்னா, நீ ஜெயம் பெறணும்னா, உனக்கு தோல்வி அடையாமல் ஒரு வாழ்க்கை வேணும்னா, உன் காரியத்தை தேவனுக்கு ஒப்புவி. மன மகிழ்ச்சியோடு ஒப்புவி. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான், எதையும் நினைக்காத. மன மகிழ்ச்சியா இரு கர்த்தரிடத்துல. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பி நன்மை செய்யாத. யாரை நம்பி நன்மை செய்ய? கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்திலே நீ சுதந்தரிப்ப. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷப்படுகிற மனுஷன் ஆரோக்கியமா வாழ முடியும். எதை குறித்து எல்லாத்துக்கும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற மனுஷன் வியாதிப்படுகிறான். எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவன் வியாதிப்படுகிறான். அவன் பலவீனம் அடைகிறான். அவனுக்கு தைரியம் இல்லாமல் போய் விடுகிறது. பலசாலியானவன் யார்? சந்தோஷம், மகிழ்ச்சி, சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள். அல்லேலூயா. மரண தருவாயிலும் சிரித்தவர்கள் துணியோம். தூக்கு தண்டனை நாளைக்கு இருந்தாலும் அந்த தூக்கு தண்டனை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்கள் துணியோப்பர். மனமகிழ்ச்சி
எதிரிகளுடைய தோல்வி முகத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் சிரித்து கொண்டே இருந்தால் எதிரிகள் முகங்கள் வெக்கப்பட்டு போயிடுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்கிறது உண்மைங்க, அனுபவித்து சொல்கிறேன் நான். நம்ம முகம் துக்கமாக இருந்தால் எதிரிகள் நம்ம என்ன பண்ணுவான், ஜெயிச்சுட்டு நினச்சிடுவான். சந்தோஷமாக இருந்து பாருங்க. அல்லேலூயா. ஒரு வெற்றியாளனுடைய முகத்திலே சந்தோஷம் இருக்கும்போது எதிரிகள் தோல்வி அடைவார்கள், வெக்கப்படுவார்கள். ஆமே. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் உனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. ஆபகுக் என்கிற மனுஷன் சொல்லுகிறான், நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என்னால. அல்லேலூயா. ஆபகுக்கு சொல்றாரு, நீங்க வாசித்து பாருங்க. ஆபகுக் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம், ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 3:17. ஆபகுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் குக்கும் கேட்டு பாருங்க, ஆபகுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்க, சொல்றாரு பாருங்க. ஆபகுக்கு சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் உண்டாக்காமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயலிலே தானியம் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. எப்போ மனமகிழ்ச்சி வருது பாருங்க இவருக்கு. ஆபகுக்கு என்கிற சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான் கர்த்தரை குறித்து. என்ன சொல்றான்? திராட்சை செடியில பலன் இல்லாமல் போகட்டும், அத்தி மரத்தில் துளிர் விடாமல் கூட போகட்டும், ஆட்டு மந்தையிலும் மாட்டு மந்தையிலும் மாடுகள் இல்லாமல் போகட்டும், எல்லாமே எனக்கு இல்லாமல் போகட்டும், ஆனாலும் என் வாழ்க்கையில் நஷ்டங்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் சரி, எதுவுமே என் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க இதை பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க. எல்லாவற்றையும் எனக்கு பலன் அற்று போனாலும் சரி, நான் என் தேவன் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அவர் மேல நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா இவைகளெல்லாம் உலகத்தில் கிடைக்கிறது, ஆனா என் ரட்சிப்பின் தேவன் எனக்காக விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் எல்லாமே வாழ்க்கையில் இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. யோபு அப்படிதான் சொல்றார். யோபு அதான் சொல்றார். எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்லுகிறார், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. என் சரீரம் அழுகி போனாலும் என் தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் நான் மன மகிழ்ச்சி. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லது நடந்தால்தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று நினைக்கிற ஒரு மனுஷன் மத்தியிலே எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலாம் என்றாலும், என் ஆசீர்வாதம்லாம் திருடிட்டு போனாலும், என் வாழ்க்கையில் வறுமைகள் வந்தாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மாட்டு மந்தையிலும் ஆடுகள் இல்லாமல் போனாலும், எதுவுமே என் வாழ்க்கையில் விளங்காமல் போனாலும் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. அவர் உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். உன் விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்பார். அற்புதமான காரியங்களை செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் அருளை செய்வார். அல்லேலூயா. இருதயத்தின் வேண்டுதல் யாருக்கு தெரியுங்க? உங்க இருதயத்தின் வேண்டுதலை, இருதயத்தில் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இருதயத்தின் வேண்டுதல், இருதயத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தா கூட அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. தூரம் இருந்து அவர் நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார். இருதயத்தின் சத்தத்தை கேட்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வாய் திறந்து பேசினாதான் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா இருதயத்திலே நீ யோசித்தாலும் கூட கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இருதயத்தின் யோசனையை கூட தூரத்திலிருந்து அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தின் தியானத்தை அவர் அறிகிறார், உன் எண்ணங்களை அறிகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். அதுவும் களி கூறுவது என்ற அர்த்தம் மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. அதான் சொல்ல வராது, என் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவன் சொல்லுகிறார், எல்லா ஆசீர்வாத நன்மைகள் வந்தால் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்றாரு,
ஆண்டவராய் கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தானங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். ஆமே. என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். என் கால்களை அவள் மான் கால்களை போல உயர்ந்த இடங்களிலே என்னை கொண்டு போகிறார். உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போகிறவர் அவர் தான். உன்னை தாழ்ந்த நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன்னை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. உன் பேர் அறியாத இடங்களிலே கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவது அவர்தான். அல்லேலூயா. உன்னை உயர்ந்த இடத்திலே, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கக்கூடிய தேவன், அல்லேலூயா, நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீ மன மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க. என்னை யாரும் உயர்த்தலை, என்னை யாரும் மேன்மைப்படுத்தலை, என்னை யாரும் கனப்படுத்தலை, என்னை யாரும் தூக்கி வைக்கலைன்னு யாரும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நீ மன மகிழ்ச்சியாக இருந்து பார். உன் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு போய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உனக்கு பலனாக இருப்பார். எனக்கு யாரும் பக்க பலன் இல்லை, எனக்கு சப்போர்ட் இல்லை நீ சொல்லாதீங்க. மன மகிழ்ச்சியா இரு. கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கா, வலது பரிசத்தில் இருக்கிறா, ஒரு மனுஷன் உன்னை அசைக்க முடியாது. ஆமென். தாவீது சொன்னாரே, கர்த்தர் என் வல பக்கத்தில் இருக்கிறார், நான் யாரும் என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. மனுஷனை நம்பி நீ வாழ்ந்தீனா, நான் சொல்றேன், ஒரு அப்பா அம்மாவை நம்பி வாழ்ந்தீனா, இல்லை சொந்த பந்தங்களை நம்பி வாழ்ந்தீனா வெக்கப்படுவேன். தேவனை நம்பி வாழ்ந்து பாருங்க. அல்லேலூயா. உன்னை நம்புங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று நம்புங்க. நீங்க தேவனை நம்புங்க. தேவனை நம்பி நீங்க வாழ்ந்துங்க. யார் உன்னை தூக்கி போட்டாலும் சரிங்க, நீங்க வீழ்ந்தாலும் தூக்கி எழுந்துருவீங்க. 10 பேர் 15 பேரோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்றதை காட்டிலும் தனி மனிதனாக தேவனை நம்பி வாழ்ந்து பாருங்க. சோர்ந்து போக மாட்டேன். அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சாதிச்சு காட்டுவான். ஆமென். அல்லேலூயா. அவன் வெற்றியாளனா இருப்பான். கர்த்தரை நம்புகிறவன், தன்னை நம்புகிறவன், கடவுளை நம்பி தன் வாழ்க்கையை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறவன். 10 பேர் 20 பேர் வச்சாதான் என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சா நீ தோல்வி அடைஞ்சிடுவேன். உன்னை 10 பேர் விட்டுட்டு போயிடுவான். கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டீங்க. வெற்றியாளனா கர்த்தர் உன்னை மாற்றுவார். சத்தியத்தின்படி வாழ்வதற்கு மனமகிழ்ச்சி நமக்கு தேவை. அல்லேலூயா. அது கீழே உள்ள இது நெகேமியா என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இது ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தை 58ஆம் அதிகாரத்தில் 58 வாசிங்க. எது உனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கணும்? 58 வாசிங்க. ஏசாயா 58 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 58:13 வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை அது பரிசுத்த ஓய்வு நாளாக எண்ண வேண்டும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து என்னைக்கு உயிர்த்தெழுந்தாரோ அதுவே நம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளை நாம் எப்படி நினைக்குமா? உனக்கு இஷ்டமான பேச்சுக்களை பேசாமல் உன் காலை என்ன பண்ணணுமா? உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விளக்கணும். இஷ்டமானதை செய்யாமல் இன்னைக்கு போயிட்டு உன் இஷ்டமானதெல்லாம் செய்யாமல், இது வசனம் இல்லைன்னு புதிய ஏற்பாட்டை சொல்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு இஷ்டமான இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உன் இஷ்டமானபடி நடவாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ண வேண்டும்.
அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஓய்வு நாள் எப்படி இருக்குமா? மன மகிழ்ச்சி நாள், இது சந்தோஷத்தின் நாள். இந்த நாள் எப்போ வரும் என்பதை காத்திருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நாளை, உனக்குன்னு ஒரு நாள், விசேஷித்த நாள் வச்சிருக்க. ஆனா கர்த்தர் பரிசுத்த ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அதை மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீ ஏற்றுக்கொள்ளணும். இந்த நாளை உன் சொந்த பேச்சையோ உன் சொந்த காரியத்தையும் நீ செய்துன்னு இருக்கக்கூடாது. இதுக்கு கனம் பண்ணுங்க. ஆமே, இதை கனம் பண்ணுங்க. இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். இந்த நாளை நான் என்ன பண்ணுவேன்? மன மகிழ்ச்சியாக எண்ணுவேன். சொந்த பேச்சை நான் பேசல, வேற எங்கேயும் நான் போல. ஆமே, அல்லேலூயா. அப்படி ஒரு மன மகிழ்ச்சி நாளாக நம்ம எண்ணி அந்த நாளை நான் பரிசுத்தப்படுத்தினா என்ன சொல்றாரா? அது மகிமை உள்ள பரிசுத்த நாளாய் மகிமை உள்ள நாள் என்று சொல்லி, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? மகிமை உள்ள நாள் என்று நீ சொல்லணும். இந்த நாளை நீ அசட்டை பண்ணா மகிமை இருக்காது. ஏன் நிறைய பேருக்கு இந்த மகிமை வரலன்னா, இந்த ஓய்வு நாளில் தான் வேலைக்கு போவாங்க, இந்த ஓய்வு நாளில் சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க, இந்த ஓய்வு நாளில் தான் கல்யாண வீட்டுக்கு போவாங்க, இந்த ஓய்வு நாளில் தான் வேற எங்கன்னா இப்போ சுற்றுலா போவாங்க. இப்படி இருக்கக்கூடாது கடவுள் பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த ஓய்வு நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை என்ன பண்ணணுமா? மகிமையா எண்ண வேண்டும். அல்லேலூயா. மகிமையா எண்ணுவாயானால், மகிமையா எண்ணுவாயானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாள் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். இந்த நாளை நான் திருட மாட்டேன், கர்த்தருக்குன்று நான் கொடுப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், 32 வருஷமா 17 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 18 வயசு நினைக்கிறேன், 18 வயசு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 50 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஒரு ஓய்வு நாளோட நான் என்ன பண்ணல, கட் பண்ணலைங்க. எந்த ஓய்வு நாளும் கட் பண்ணல. எனக்கு வியாதி பலவீனம் இந்த நாள் வந்ததும் கிடையாது. எத்தனையோ திருமண நாள், திருமண காரியங்கள், சுப காரியங்கள் வந்தது. எதுக்கும் நான் என்ன பண்ணல, இந்த ஓய்வு நாள் கட் அடிச்சுட்டு நான் போல. இதை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி, சந்தோஷமா எண்ணி நான் என்ன பண்ணுவேன்? இந்த நாளை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த நாளில் நான் ஆராதனை முடிச்சாதான் நான் சாப்பிடுவேன். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஆராதனைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் சாப்பாடு. இன்னைக்காவது சீக்கிரம் முடிச்சிடும், 10:30 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடும். அன்னைக்கு நாங்கள் முடிச்சது 2 மணிக்கு தான் முடிப்போம். ஆதி சபைகள் எப்படி இருந்தது தெரியுமா? காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 1:30 ஆகும், 1:30 மணிக்கு தான் முடிப்பாங்க. அங்கே நாங்கள் பேசி கீசி கலந்து உரையாடியில் வந்துட்டு சந்தோஷமாக வர்றதுக்குள்ள 2:30 ஆகிடும். வீட்டுக்கு 3 மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிடுவோம். அப்போ அந்த பரிசுத்த நாளை எப்படி நம்ம எண்ணணும்? மகிமை உள்ள நாளா எண்ணணும். அது பரிசுத்தமான நாள் என்று எண்ணணும். இது கர்த்தருடைய நாள் என்று எண்ணணும். இந்த நாளை மகிமை உள்ள நாள் இல்லை, இது ஒன்றும் பெரிய காரியங்கள, ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு சனிக்கிழமை தானே அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கும்போது சில நேரத்தில் சொந்தக்காரர் கூப்பிடும்போது நான் போகக்கூடாதா, இத்தனை வருஷம் கழிச்சு போகிறேனே அப்படின்னா நம்மளுக்கு எண்ணங்களை வரும். நீ அங்கே போனாலும் என்ன பண்ணு, அங்கே ஒரு ஆலயத்துக்கு போன்ற. அல்லேலூயா. நீ எங்கே போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் அங்கே ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவருக்கு இஸ்லாமிய நண்பர் ஒரு ரொம்ப சிநேகம். அவர் என்ன பண்ணுறாரு, ஞாயிற்றுக்கிழமையில் வலுக்கட்டாயமாக கூட்டு போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அவர் போயிட்டார். ஆனால் அந்த ஊர் நாகர்கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலயத்தை தேடி என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு அங்கே பார்த்து முதல் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவருடைய சாட்சி கேட்கும்போது சந்தோஷம். அல்லேலூயா. அப்போது ஆலயத்துக்கு வருவதை குறித்து நான் முக்கியத்துவம் படுத்துன்னு நினைக்காதீங்க. நீ எங்கே இருந்தாலும் யாரை தேடணும், யாரை தாங்க தேடணும்? ஆண்டவரை தேடுங்க. மகிமைன்னு எண்ணி அப்போ மனமகிழ்ச்சியாக இருக்கும். வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்போதான் உனக்கு கர்த்தரில் மனமகிழ்ச்சி வரும். நிறைய பேர் மனமகிழ்ச்சி வரலன்னா என்ன அர்த்தம்? அந்த மகிமுள்ள நாளை நீ என்னாத போனதுனால மனமகிழ்ச்சி இல்லை. அப்போ கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களுக்கு மனமகிழ்ச்சி வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வரும், போவோம். சூழ்நிலைகள் எப்படி மனமகிழ்ச்சி இல்லாத வராமல் போவோம், மனமகிழ்ச்சி இருக்கும் மாதிரி தெரியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறவர்கள் மனமகிழ்ச்சியோடு மனரமியத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும் நீ அந்த ஓய்வு நாள, பரிசுத்த நாள என்ன பண்ண, மனமகிழ்ச்சியா நீனா உன்னை என்ன பண்ணுவாரா, உயர்ந்த இடங்களில் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை வைப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை என்ன பண்ணுவார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஒன்று கொண்டு போடுவார். அல்லேலூயா. நீ இது வரைக்கும் எடுக்கிற தீர்மானம் இன்னைக்கு எடுங்க. தீர்மானம், ஒரு தீர்மானத்தை. அல்லேலூயா. என் சின்ன வயசில் எடுத்த அந்த தீர்மானத்தை யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை. இந்த மாதிரி வசனங்களுக்கு போதிக்கும் போது எங்கள் பாஸ்டர் இதெல்லாம் என்னை கட்டாயம் பண்ணலை.
வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி எனக்கு கட்டாயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆமே, வசனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது யார் சொன்னது? சொல்கிறார் ஏசாயா. என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. யாருடைய வாய் சொல்லிடுது? கர்த்தர் தானே சொல்கிறாரு. நான் சொன்னால் பரவாயில்ல. இப்போ எனக்கு யாரை சொன்னா? அப்போ அந்த வார்த்தையை வாசிக்கும் போது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, உன்னை உயர்ந்த இடத்துல, பூமியில் உயர்ந்த இடங்களை உன்னை ஏற பண்ணும்படி உன்னை ஆண்டவர் தானியேலை போய் உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவா. தாவீதை போல உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவா. யோசேப்பை போல உன்னை உயர்ந்த இடங்களில் ஏற பண்ணுவா. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது உன்னை உயர்ந்த இடங்களில் உட்கார பண்ணுவா. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள், உன்னை ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாருங்க. நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஆலயத்தை பரிசுத்த மனமகிழ்ச்சினால் என்று எண்ணி நீ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உன்னை உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளில் டியூஷன் வைப்பாங்க உங்களுக்கு. நீ என்ன பண்ண போகிறீங்க? அந்த நாள் தான் உங்கள் சொந்தக்காரர் சகோதரிக்கு கல்யாணம் வந்துடும். அந்த நாளில் தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் ஃப்ரெண்டுடைய ஃபங்க்ஷன், பர்த்டே வந்துடும். என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த இடத்துல யார் முக்கியம் என்பது நீங்கள் எடுக்கிற முடிவில் அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, புரியுதுங்களா? நீ எது முக்கியத்துவம் கொடுக்குற என்பது அப்போது உன் இருதயம் தேவனுக்கு தெரியும். நம்ம ஏரியாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, எப்பயுமே என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் ஆனால் ஓடிடுவாங்க. ஓய்வு நாள்லாம் கூட பார்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் என்ன பண்ணுவாங்க? வச்சுன்னு பூ வச்சுன்னு கிளம்பிடுவாங்க. பாருங்கள், அது நம்ம அது மாதிரி பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் முக்கியம்தான். ஆமீன், அல்லேலூயா. அதை காட்டிலும் தேவன் முக்கியம். ஆமீன். தேவனை நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம் என்றா உன்னை என்ன பண்ணுவாராம்? பூமியிலே உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற பண்ணி, பூமியிலே உயர்ந்த இடங்கள்ல, பரலோகத்தில் உயர்ந்த இடத்துல இல்லை, பூமியில் உன்னை உயர்ந்த இடங்களில், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் எங்கே வைப்பாரா? ஒரு அமைச்சராக வைப்பார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வைப்பார், உன்னை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைப்பார். அப்போ இந்த வேத வசனம் பொய்யாகாது பாருங்க. நீ கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கடவுளுடைய வாழ்க்கையை நீ வாழும்போது என்ன பண்ணுவார்? பூமியில் உயர்ந்த இடங்களை உன்னை ஏற பண்ணும்படி பண்ணி உன் தகப்பனேக யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு போஷிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தை உனக்கு போஷிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? சுதந்திரத்தை கொடுத்தார். சுதந்திரத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரம்லாம் உனக்கு கொடுக்கப்படும். கடவுளுடைய வார்த்தையை பரிசுத்த நாளை ஓய்வு நாளாக எண்ணி, அந்த ஓய்வு நாளிலே மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி, உன் சொந்த பேச்சை பேசாமல், உன் இஷ்டமான இடத்துக்கு கிரியை செய்யாமலும் நீ இருந்து, இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சி நாள், இது மகிமை உள்ள நாள் என்று எண்ணினால் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாராம்? உயர்ந்த இடங்களிலே, பூமியிலே உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏற பண்ணுவார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு யாக்கோபுடைய சுதந்திரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமே, மனமகிழ்ச்சி தாங்க, மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம கர்த்தர் நமக்கு தராரு. வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 25:10-11. ஈசாக்கு அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஈசாக்குடைய அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனாலும் அவன் தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணலை? இழக்கவில்லை. அவன் தேவனோடு கூட இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன் அப்பா தகப்பனை போல என்ன பண்ணாரு? ஆபிரகாமை போல கர்த்தருடைய சொல்லுக்கு இவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அவர்கள் மரித்தார்கள். தாயும் தகப்பனும் ஆபிரகாமும் சாராலும் மரித்து விட்டார்கள். ஆனால் ஆபிரகாமும் சாராலையும் அழைத்த தேவன் மரிக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய தகப்பனார்களும் மரிக்கலாம், அவருடைய ஜீவன் கூட இந்த பூமியில் செத்து போகலாம். ஆனால் செத்து போன அந்த சூழ்நிலை கூட அவர்கள் ஆராதித்த அந்த தேவன் அவர்கள் மரிக்கவில்லை. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் அல்லேலூயா அவரோடு கூட இருந்ததுதான். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு என்ன பண்ணாரு? விதை விதைத்தான். யாரை நம்பி விதைத்தான்? கர்த்தரை நம்பி விதைத்தான். அல்லேலூயா. இதுதான் முக்கிய விஷயங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாரை ஆதாரமா வைத்திருக்கிறோம்? யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை நீ செய்யும் போது, கர்த்தர் சொல்லின்படி நீ செய்யும் போது, கர்த்தர் உன் கூடவே இருப்பார். எந்த தேசத்தை இருக்க சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதைபடி நீ செய்தீன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை அந்த இடத்துல உன்னை உயர பண்ணுவார், மேன்மையான இடங்களை கொண்டு வருவார். ஈசாக்கின் தேவனோடு கூட இருந்து அந்த ரட்சிப்பை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமீன். அல்லேலூயா.
உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவா. இந்த பஞ்சகாலம் ஆச்சே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, இந்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன், என் வீடு கட்ட முடியலையே, திருமணம் பண்ண முடியலையே, அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியலையே, எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வருதே, என்ன செய்யுது? மனமகிழ்ச்சியாக இருந்து பார். உன் குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன் உன்னோட கூட இருந்து பூமியில் உன்னை உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் விடுவார். கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கும்போது உனக்கு தாழ்ச்சி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, ஏழ்மை இல்லை. கர்த்தரை நம்பி நீ நம்பி தேசத்தில் குடியிரு. அல்லேலூயா. ஈசாக்கு கர்த்தரை நம்பி அந்த தேசத்திலே பஞ்ச காலத்திலே அந்த தேசத்திலே குடியிருந்தான். அல்லேலூயா. யாரை நம்பி இருந்தான்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தான். நீ எகிப்துக்கு போக வேண்டாம். ஈசாக்கே, உன் தகப்பன் ஆபிரகாம் எகிப்தை நம்பி போனான். நான் உனக்கு சொல்றேன், நீ எகிப்து நம்பி போகாதே. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உன் தாயாகிய சாராளுடைய தேவன். நீ அங்கேயே இரு. அல்லேலூயா. அந்த ஊர்லயே இருப்பா, நான் சொன்ன ஊர்லயே இரு. அவன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தான். பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைத்தான், நூறத்தனியான் அறுவடை செய்தான். ஈசாக்கின் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமே. மனமகிழ்ச்சியா இருந்தா விளையாத இடத்துல கூட விளைய செய்வார். அல்லேலூயா. நீ விதைத்தா விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே எல்லோரும் விதைச்சாங்க, எல்லாருடைய வயல்ல முளைக்கல, பலன் உண்டாகல. சில பேர் விதைக்காமே விட்டுட்டாங்க. ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதைத்தான். அல்லேலூயா. நாம் யாரை நம்பி விதைக்கணுமா? கர்த்தரை நம்பி. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறபடி செய். அப்போது உன் வாழ்க்கை என்ன பண்ணும்? நன்மையிலே முடியும். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? திருப்தியா இரு. கர்த்தரில் என்ன பண்ணுமா? திருப்தியா இருக்கணுமா? சங்கீதம் சொல்லுது, சங்கீதம் 16:11 வாசிங்க. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணம் ஆனந்தம் உண்டு. பரிபூர்ண ஆனந்தம் எங்க இருக்குது? அவருடைய சமூகத்தில் இருக்குது. நாம் நிறைய பேர் அவர் சமூகத்தை தேரத்தில். சமூகம் என்றாலே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி ஏதாவது நம்ம பண்ணனா அவர் சமூகம். மோசே அவர் சமூகத்தில் உட்கார்ந்தார். தானியேல் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தார். ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார். எசேக்கியேல் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் சமூகத்திலே ஆனந்த பரிபூர்ணம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எங்கேயா கர்த்தருடைய மகிழ்ச்சி இருக்குதா? சமூகத்தில் இருக்கிறது. சில பேர் சந்தோஷத்தை வெளியே தேடுறாங்க. சில பேர் சந்தோஷத்தை என்ன பண்ணுறாங்க? வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயா சந்தோஷம் கிடைக்குமா? எங்கே போனாலும் சந்தோஷம் கிடைக்காது. சில பேர் இன்டர்நெட்டில் பார்த்தா சந்தோஷம், சில பேருக்கு ரீல்ஸ் பார்த்தா சந்தோஷம், சில பேர் யூடியூப் சேனலில் பார்த்தா சந்தோஷம், சில பேருக்கு ஃபேஸ்புக்கு, சில பேருக்கு சீரியலை பார்த்தா சந்தோஷம், சில பேருக்கு படம் பார்த்தா சந்தோஷம். இப்படி பல சந்தோஷங்களை உலகத்திலே நாம் தேடிக்கொண்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அவர் சமூகத்திலே பரிபூர்ணம் ஆனந்தம் உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான். அதை பார்க்கக்கூடாது நான் சொல்லலை. அப்படி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் பார்க்குறேன். அதை முக்கியத்துவம் கொடுக்கலன்றேன். அல்லேலூயா. அதை நான் முக்கியத்துவம் கொடுக்கல, அதை முதன்மையான இடத்துல கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவது எல்லாம் எளிது, ஆனால் அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். பிரசங்கம் பண்ணுவது எனக்கு ரொம்ப எளிதாக இருக்கலாம், அதை கடைபிடிப்பது எவ்வளோ கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளணும். ஆமென். கண்ட்ரோலில் இருக்கணும். நம்முடைய கண்ட்ரோலில் வெயினா வைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி மனசில் இருக்கணும். அது நம்ம நடத்தக்கூடாது. இன்டர்நெட்டோ ரீல்ஸோ ஃபேஸ்புக்கோ நம்மளை என்ன பண்ணக்கூடாது? நடத்திக்கினே இருக்கக்கூடாது. அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது நம்மளை நடத்துதுன்னா நம்ம அதுக்கு அடிமையாயிட்டோன்னு அர்த்தம். அதை நம்ம நடத்தக்கூடாது. அது உனக்கு மன மகிழ்ச்சி, அதை பார்த்தா சந்தோஷம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே செல்ஃபோனை கொடுக்கலன்னா அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டாங்க. நான் உங்களை சொல்லலை, பக்கத்து வீட்டில் நடந்தது, அங்கே நடந்தது பாருங்க. அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, செல்ஃபோனை கொடுக்கலன்ட்டு. நீ இவ்வளோ நேரம் பார்த்த, அரை மணி நேரம் பார்த்த, நான் அரை மணி நேரம் பார்க்கக்கூடாதா? அப்படி சண்டை. இதெல்லாம் இயல்பாக வரக்கூடியது தான், சாதாரண ஒரு விஷயந்தான். அப்போது மன மகிழ்ச்சி எதில் இருக்குது? அந்த செல்ஃபோனில் இருக்குது. ஆனால் அதை அன்றைக்கி வேறத்தை வாசிங்களா? யோசிச்சு பாருங்களேன். இல்லை, இதில் காட்டுற ஆர்வம் கொஞ்சம் அதை காட்டினா என்ன? அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நான் சொல்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க தவறு இருக்குது, நம்ம ஒத்துக்கொள்ளணும். நான் ஒத்துக்கொள்கிறேன், என்கிட்டையும் சில தவறுகள் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? சில நேரத்தில் அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்றோமா? இல்லை. எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? அதுக்குள்ளே வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கி வேதத்தை வாசிக்கணும், அன்றைக்கி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு.
உண்மையான சந்தோஷம் அவர் சமூகத்திலே நித்திய பேரானந்தத்தை உண்டாக்கும். உண்மையான சந்தோஷம். நீ ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும் போது உன் இருதயம் என்ன பண்ணுது? சந்தோஷத்தினால் பூரிக்கிறது. இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவ சமூகத்தில் அனுபவித்தவர்கள் தேவ பக்தர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டவர்கள், தேவனை ருசித்தவர்கள், தேவனை ரசித்தவர்கள், இருதயத்திலே தேவனை ஆசையாக அனுபவித்தவர்கள். உண்மை சொல்றேன் கேட்டுங்க, அவங்க வாயில வருகிற வார்த்தையெல்லாம் தேவ பிரசன்னத்தின் வார்த்தைகளாக இருந்தது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் நித்திய சந்தோஷம் உண்டாக்கும். அல்லேலூயா. நித்திய சந்தோஷம்னா ஏதோ கொஞ்ச காலம் இருக்கிற சந்தோஷம், நித்திய சந்தோஷம். ஆமே. அப்போ தேவ சமூகத்தில் பரலோகத்துக்கு போனாலும் நாம் தேவனை சமூகத்தில் தான் இருக்க போகிறோம். பூமியில் இருந்தாலும் அவர் சமூகத்தில் இருக்கணும். பூமியில் நம்ம இருந்தாலும் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன பண்ணணுமா? ரெண்டாவது மூணாவது, அவர் சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணும். உன் ஆசை, உன்னுடைய திட்டங்கள், உன் டைம் டேபிள் எல்லாம் அவருடைய காலடியில் போட்டுடணும். எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வச்சுக்க கூடாது. நம்முடைய திட்டங்கள், நம்முடைய காலங்கள்லாம் யார் வச்சிருக்கிற? கர்த்தர் கையில் இருக்குது. அதை அந்த திட்டத்தை பண்ணணும். அந்த திட்டம் என்ன பண்ணணுமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 16:3 சொல்லுது, உன் செய்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனையெல்லாம் உறுதிப்படும். உன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா? ஒப்புவிக்க வேணும். அப்போதான் உன் காரியம் என்ன பண்ணுமா? உன் யோசனையெல்லாம் உறுதிப்படும். நீ என்னென்னலாம் யோசிக்கிறியோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க? கர்த்தர் இடத்துல போய் என்ன பண்ணுங்க? ஒப்புவீங்க. ஒரு மனப்பாடம் பண்ணால் டீச்சர்கிட்ட மறுநாள் போய் என்ன பண்ணுவீங்க? ஒப்பிச்சிடுவீங்கல்ல. அதுமாரி என்ன பண்ணுங்க? உன் காரியத்தை கர்த்தர் இடத்துல போய் ஒப்புவீங்க. நான் இதை ஆகலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் இதை செய்யலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இதை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இந்த சேவிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், இந்த இடத்த வாங்கலான்னு நினைக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்யலான்னு நினைக்கிறேன், மனசில் நினைக்கிறேன், ஒப்புவீங்க. அவர் என்ன சொல்வாராம்? உன் ஆலோசனையை உறுதிப்படுத்துவார். நீ செய்யறது கரெக்டா இல்லையா என்பது உறுதிப்படுத்துவார். நீ செய்யறது கரெக்ட் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார்? உறுதிப்படுத்த மாட்டார். எப்படி உறுதிப்படுத்துவார்? ஏதோ ஒரு மூலமாக, ஒரு ஊழியக்காரர் மூலமாக, இல்லை உன் பிள்ளைகள் மூலமாக, இல்லை உங்கள் அப்பா அம்மா மூலமாக, யாரோ ஒருத்தர் அந்நியர் மூலமாகவும் உனக்கு என்ன பண்ணுவார்? நீ செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவார். இல்லைன்னா ஆண்டவர் சில நேரத்தில் என்ன பண்ணிவிடுவார்? நம்மகிட்ட பேசிடுவார். இருதயத்தில் அந்த ஆசையை கொண்டு வந்துடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வா. உன் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் உனக்கு அருளை செய்வது எப்படி? இது ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. நீ கேட்கறதெல்லாம் தேவன் கொடுத்துருவார். ரெண்டு அர்த்தம் இருக்குது பாருங்க. நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார். நீ கர்த்தராலே மனமகிழ்ச்சியாக இருந்தா உன் ஆசையெல்லாம் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் ஆசையாக மாறிடுமா. நீ மனமகிழ்ச்சியாக இருந்தா, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்தா, கர்த்தருக்குள்ள நேசித்து அவர் சமூகத்தில் காத்திருந்து சந்தோஷமாக இருந்தாலே உன்னுடைய இருதயமே எப்படி மாறிடுமா? அவருடைய இருதயமாக மாறிடுமா? புரியுது நான் சொல்கிறது? அப்போ நம்முடைய இருதயமே மனமகிழ்ச்சியாக இருக்கிற இருதயம் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய இருதயமாக நம்முடைய இருதயம் மாறிடும். அல்லேலூயா. அந்த சித்தத்தின்படி நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது அப்போது நம்ம கேட்கறதெல்லாம் அவர் சித்தத்தின்படி தான் கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவருடைய இருதயம் நமக்கு வந்துச்சுன்னா அப்போ அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதனால தான் 1 யோவான் 5:14 நினைக்கிறேன். 5:14 வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையோ ஒன்று அவர் சித்தத்தின்படி கேட்டா. ஆனால் என்ன வேதம் சொல்லுது? நாம் எதை கேட்டாலும் சொல்லலை, எதையான்னு ஒன்று கேட்டுட்டேன். ஆனால் அது சித்தம் இருக்குதா? கேட்டால் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம கேட்டால் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. அப்போ இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் செய்கிறார். அவர் சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஈசாக்கு நல்ல ஒரு ஜெப வீரனாக இருந்தார். 20 வருஷம் அவருக்கு குழந்தையே இல்லை. ரெபெக்காளை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லை. ரெபெக்காளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆமீன்.
அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்த ஈசாக்கு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார், இருதயத்தில் ஜெபம் பண்றார். அப்போ ரபேக்காளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. நீ நல்ல ஒரு ஜெப வீரனா இரு. ஆமே. இப்போ ஜெப வீரனுக்கு 20 வருஷ காலமாக பதில் வராமல் போகுமா? வரும், வராமல் போகும். அவன் வாழ்க்கையில் எதுவும் நன்மை இல்லாமல் போகும், வரும், வராமல் போகலாம். நீ காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உயர்ந்த ஸ்தானங்களை உன்னை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அவர் பலத்த கரத்தில் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நம்ம நினைக்கிறோம் இன்னும் காலம் வரலையே, இன்னும் இவ்வளோ நாள் ஆச்சு ஆண்டவரை தேடுறமே, இன்னும் எனக்கு உயர்வு இல்லையே, இன்னும் ஒரு மேன்மை இல்லையே, இன்னும் இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, கர்த்தர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று நீ நினச்சின்னு இருக்க. நீ அதுக்காக ஜெபம் பண்ணிப்பார். அல்லேலூயா. ரெபெக்காளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல நம்மையும் ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது அர்த்தம், உன் இருதயத்துக்கு புதிய ஆசைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆசைகளை கொடுப்பாராம். நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்? நல்ல ஆசைகளை கொடுப்பார், நாம் வேண்டுதல் செய்வதற்காக. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தீமையான ஆசைகள் வரும், பொல்லாப்பான ஆசைகள் வரும். அந்த சிந்தனைகள்லாம் நான் பேசலை. எந்த ஆசை வருமா? நல்ல ஆசைகளை கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தா உன் சிந்தனையில் யோசனை கூட என்ன பண்ணுவாராம்? நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தருவார். அவராலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. பிலிப்பியர்ல 2:13 சொல்லுது. 2:13 பிலிப்பியர் 2:13 வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஏனெனில் வாசி, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன பண்றாராம்? விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உருவாக்கக்கூடியவரா இருக்கிறார். நல்ல விருப்பங்களை எண்ணங்களை தருகிறார். நிறைய பேருக்கு தேவையில்லாத விருப்பம் வருதுங்க, அதனால தோல்வி அடைகிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்ண? நமக்கு நம்ம நல்ல இருதயத்தை தருகிறார், நல்ல சிந்தைகளை தருகிறார், நம் வேண்டிக் கொள்வதற்கும் நல்ல ஆசைகளையும் ஆண்டவர் தருகிறார். இதை தான் என்ன பண்ணாரு? தாவீது ஒரு காலத்திலே ராஜாவா ஆண்டவர் உட்கார வச்சிருந்தார். ராஜாவா உட்கார்ந்து இருக்கும்போது அரமனையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் நல்ல பெரிய வீட்டில் நல்ல கேதுரு மரங்களே வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருக்கிறது. தாவீதுடைய இருதயத்தில் என்ன பண்ணுச்சு? ஒரு வருத்தத்தை உண்டாக்கிது. நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றா, தேவனுடைய ஆலயமானது ஒரு கூரையிலே ஒரு கொட்டாயில் இருக்கிறது, நான் விரும்பல. நான் என்ன பண்ண போறேன்? தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாத்தான் சொல்லுகிறா, உன் மன விருப்பத்தின் பேரெல்லாம் நீ செய், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி செய்யப்பா, நீ என்ன விரும்புறிய செய், கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். நாத்தான் வேல்ட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ அதுக்கான எல்லாத்தையும் என்ன பண்ணு, சம்பாதிச்சு வெயி, உன் புள்ள வந்து என்ன பண்ணுவான்? கட்ட போறான். அப்போ தாவீதுடைய இருதயத்தில் நல்ல ஆசைகளை எண்ணங்களை கொடுத்தது யாரு? தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை யார் கட்டணும், எப்படி செய்யணும் என்பதை அந்த திட்டத்தையும் தேவன் தருகிறார். அல்லேலூயா. யார் கையில கட்டப்படணும்? ஏன் தாவீது கையில கட்டலைன்னா, தாவீது குற்றமில்லாத ரத்தங்களை சிந்தினான். உரியா என்கிற சிநேகிதனுடைய ரத்தத்தை சிந்தினதுனாலே தேவன் அதை பார்க்காத போல, தேவன் தாவீதா இருந்தாலும் தண்டிக்கிறவரா இருக்கிறார். அவன் விரும்பினான், ஆனால் அதை செய்ய விடல. ரத்தம் நிறைந்த கையோடு, பாவம் நிறைந்த கையோடு, தாவீதே நீ என் ஆலயத்தை கட்ட வேண்டாம். தேவனுடைய விருப்பம் இருந்தது. ஆனா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா பொருளையும் என்ன பண்ணாரு? தாவீது சவகரித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விருப்பத்தை தேவன் கொடுத்தார். நம்முடைய இருதயத்திலும் தேவன் நமக்கு ஒரு விருப்பங்களை கொடுப்பார். உனக்கு எனக்கு ஆண்ட விருப்பங்களை தருவார், நல்ல விருப்பங்களை தருவார். எதை கட்டணும், எதை கட்டக்கூடாது என்பதை, திருமணத்தின் காரியத்தில் கூட எந்த பெண்ணை கட்டணும், எந்த பெண்ணை கட்டக்கூடாது என்பது தேவன் நல்ல விருப்பத்தை தருவார். அல்லேலூயா. அழகை பார்த்து, படிப்பை பார்த்து, வசதியை பார்த்து மயங்கி போய் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கை இழந்தவர்கள் உண்டு, பாதியில டைவர்ஸ் ஆகி போனவங்க உண்டு. தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ளணும். உன் விருப்பத்தின்படி, உன் செய்கையின்படி எல்லாம் நீ செய்யக்கூடாது. உன் காரியத்தை என்ன பண்ணணும்? யாருக்கு ஒப்புவிக்கணும்? அல்லேலூயா. உன்னை நேசிக்கிற தகப்பன் உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் உன் எதிர்காலத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ நல்லா இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார். நீயே உன் காரியத்தை எதையும் செய்திடாத, அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா.
நீயே எதுவும் போய் என்ன பண்ண, இதுதான் எனக்கு தகுந்ததுன்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்காத. உன் இருதயத்தை நிறைய பேரை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் எண்ணங்கள் நிறைய வரும். வாலிப வயசில் அந்த மாதிரி எண்ணங்களில் வரத்து வாய்ப்பு இருக்குது பாருங்க. இவங்களா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவங்க கல்யாணம் பண்ணால் அவங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு பல இடங்களுக்கு போகும்போது எண்ணங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணும், வரதான் செய்யும். நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணோம், அங்கே அடக்கி அமைதல் படுத்தி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வாழ்க்கையை அமைக்கணும். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை கூட தேவன் என்ன பண்ணுவார், இது சரி சரியில்லை என்பது ஆண்டவர் தான் சொல்லுவார். அல்லேலூயா. உன் அப்பா அம்மா சொல்கிறது காட்டிலும் உன் ஆண்டவர் உனக்கு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. சரியான காரியங்களை நீ தேர்ந்தெடுக்கணும். உன் படிப்பு விஷயத்தில் கூட தெரியும், சரியான காரியத்தை தேர்ந்தெடுக்கணும். நான் இந்த காலேஜ் தான் போகிறேன்னா ஆண்டவர் சித்தருக்கு தான் பார்க்கணும். அல்லேலூயா. எல்லா ஆண்டவர் சித்தத்தின்படி மன விருப்பத்தின்படி நாம் அறிய வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஆமீன். அல்லேலூயா. சரி, நேரம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நேரம் பேச முடியாது. நம்ம புதிய ஆலயத்தில் போகும்போது, ஏசி ஆலையில் போகும்போது 2 மணி நேரம் கூட பேசலாம் விரும்புகிறேன். ஆமீன். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் தொடச்சிக்கிறது எனக்கு இன்னும் அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தையும் கூட நிறைவேற்றுவார். அப்போ கூட இப்போ நல்ல இருதயத்தை தராருல்ல. அல்லேலூயா. நம்ம நல்ல ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுவோம், குழுன்னு ஆண்டவரை ஆராதிப்போம். இன்னும் நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுப்போம். முதலாவது தேவனையும் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூட இல்லைங்க, எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஆமென். நிறைய கூடக்கூடியாக ஆண்டவர் கொடுத்தாரு, அதனால கூட இல்லை, கூட கொடுப்பார். இல்லையா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. தேவ ராஜ்யம் இது எங்கே இருக்குது, தேவ நீதி எங்கே இருக்குது, அவருடைய ஆலயத்தில் தான் இருக்குது. அவரை தேடுங்க, அவர் தான் அவர் நீதி. தேவனை தேடுவது தான் தேவ நீதி. இயேசுவை விசுவாசிப்பதே தேவ நீதியாக இருக்குது. ஆகினால நீங்கள் தேவனை தேடுங்க, அவரே உங்களுக்கு எல்லா நீதியும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான அனைத்து காரியத்தை செய்ய வல்லவர். பூமியில் உன்னை உயர்ந்த இடங்களில் ஸ்தானங்களை உயர பண்ணுகிறவர் கர்த்தர். அவருடைய பரிசுத்த நாளை ஓய்வு நாளாக எண்ணி, மன மகிழ்ச்சி நாளாக எண்ணி, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் அடையாதுங்க. அக்கிரமக்காரன் செய்கையை குறித்து, பொல்லாத காரியத்தை குறித்து நீங்கள் என்ன பண்ணாங்க, எரிச்சல் அடையாதுங்க. மன மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, நாம் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. நமக்கு பொறுமை இன்றைக்கி பூமியில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கை நீடிய பொறுமை. துன்மார்க்கம் நடக்கிறத நான் பார்க்கணுன்னா நான் பொறுமையாக இருந்து ஆகணும். அவனுடைய காலங்கள் புல்லை போல இருக்குது, பூவை போல இருக்குது. கொஞ்ச நாள் அவன் அழிஞ்சு போயிடுவான், அவன் வாழ்க்கை மறைஞ்சிடும். நீ பூமியை சுதந்திரம் வச்சு பூமியில் இருக்க போகிற. அதனால் நீ துன்மார்க்கனை போல நீ இருக்காத, வாழாத, அவங்கள குறித்து என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. உன் தேவன் எரிச்சல் உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அன்பு சாந்தமும் சமாதானம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். நம் ஜெபம் பண்ணுவோம்.